நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல வேளைக்காக இரட்சகராகிய இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் நன்மையும் உடைய வாழ்க்கையில் திரளாய் பெருகுவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க வேண்டியது எப்படி என்பதை குறித்து 7 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று இயேசு ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? எதனால் ஜெபம் கேட்கப்படவில்லை? காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்திற்காக ஒருத்தருக்கு வியாதிக்காய் ஜெபிப்பார்கள், இன்னொரு பிரச்சனைக்காய் ஜெபிப்பார்கள், ஒருவேளை இன்னொரு வேளை தன்னுடைய வியாபாரத்துக்காய் ஜெபிப்பார்கள், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எப்படி என்று நாம் வேதத்தில் நாம் கண்ணோக்குகிற பொழுது, முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நன்கு நாம் துதிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது வசனம் மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நீங்கள் அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக, நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொல்வதற்கு முன்பாக, நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் கேட்பதற்கு முன்பாக, முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆம், சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அருமையாய் சொல்லுகிறான். 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனபடியினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கும் முன்பாக நாம் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். கொந்தளிக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம், கொந்தளிக்கிற போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், கொந்தளிக்கிற கொடுமையான வியாதியின் கொடுமைகள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் நாம் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது நன்றாய் ஒரு காரியத்தை உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். பாருங்கள், அலை கடல் எப்பொழுதுமே அது ஓய்வதே இல்லை. அந்த அலை அடிக்க 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 என்னவாகிறது என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடலிலே காணப்படுகிற தூசிகள் எல்லாம் ஒதுங்கி விடுகிறது, கரைக்கு வந்து விடுகிறது. அது என்ன பெரிய மரங்களாக இருந்தாலும், எந்த பெரிய கற்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் செத்து விழுந்தாலும் அவை எல்லாவற்றையும் அந்த அலை அடித்து 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 கரைக்கு கொண்டு வந்து அந்த கடலை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறது. துதிக்க 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 நம்முடைய சிந்தை பரிசுத்தமாகும், நமக்கு ஒரு தெளிவான மனது கிடைக்கும், தெளிவான மனநிலை கிடைக்கும். ஆகையினாலே தான் வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுடைய கிருபை பெருகுகிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
அவர்கள் முழங்காற்படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனபடினால் முழங்காற்படியிட்ட உடனே அவர்கள் பிரச்சனை இப்படி இருக்கிறது என்று எதுவுமே தேவனிடத்தில் சொல்லவில்லை. அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆம் பிரியமானவர்களை, நடந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். ஆமாம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய காரியங்களிலே நாம் பார்க்கிற பொழுது சிங்கங்களின் வாய்களை அடைக்கிற தேவன், எரிகிற அக்கினிச்சூளையை அவிழ்த்து போடுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட உலாவுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட உலாவுகிற பொழுது அருமையானவர்களே, நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையாய் மாறிவிடும். ஒரு பரிசுத்த சிந்தையாய் மாறிவிடும். ஒரு மனம் நமக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். ஜெபிக்கிறதற்கு முன்பு நமக்கு ஒரு மனம் தேவை என்று சொன்னால் நாம் தேவனை நன்றாய் துதிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். தேவனை நன்றாய் நாம் துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த துதியினாலே வல்லமை பெருக ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, எரிகோ கோட்டையை துதியினால் இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நமக்கு முன்பாக பிரச்சனை என்கிற கோட்டைகள், சோதனை என்கிற கோட்டைகள், வேதனை என்கிற கோட்டைகள், நிந்தை என்கிற கோட்டைகள், அவமானம் என்கிற கோட்டைகள், பிரச்சனை என்கிற கோட்டைகள், வியாதி என்கிற கோட்டைகள், கண்ணீர் என்கிற கோட்டைகள், நிந்தை என்கிற கோட்டைகள், அவமானம் என்கிற கோட்டைகள், கடன் பாரங்கள் என்கிற கோட்டைகள், பல விதங்களிலே நாம் நம்பினவர்களினாலே நம் நஷ்டங்களும் பிரயாசங்களும் மோசங்களுமான கோட்டைகள் நமக்கு எதிராய் பல விதங்களிலே நமக்கு எதிராய் நிற்கலாம். ஆனால் துதிக்கும் பொழுது அந்த கோட்டையெல்லாம் இடிந்து விழுந்தது. ஆம் பிரியமானவர்களே, இது நடந்த சம்பவம். அப்படி செய்யும் பொழுதுதான் அருமையானவர்களே, யோபு என்கிற பக்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம். நண்பர்கள் தூஷித்தார்கள், உறவினர்கள் தூஷித்தார்கள். மனைவி சொன்னால் மிக அருமையான ஒரு காரியத்தை, நீ தேவனை இப்படி எல்லாவற்றிலேயும் பக்தியாய் இருக்கிறாயே, ஆனால் ஒரு காரியத்தை சொன்னால், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னால், அதற்கு அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைத்தது ஒரு பெரிய சமாதானம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே இழந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்தது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் போனது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரும், அதே வேளையிலே நாம் இழந்த யாவையும் திரும்ப கொடுக்கிறவருமாகிய தேவனுடைய சமூகத்திலே யோபு இழந்த பொழுது அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். தேவனை துதிக்க ஆரம்பித்த பொழுது எல்லாபத்திற்கும் மேலான தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. ஆம், இன்றைக்கு துதிக்க நாம் ஆரம்பிக்குமானால், ஜெபிக்கிறதற்கு முன்னே நாம் துதிக்க ஆரம்பிப்போமானால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, யோபு இழந்த யாவையும் இரட்டத்தனையாய் சுதந்திரித்து கொண்டான். ஆம், என்ன பெரிய பாக்கியம் பாருங்கள், என்ன பெரிய சுலாக்கியம் பாருங்கள். இந்த நல்ல நாளிலே, இந்த நல்ல வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது தேவனை துதித்து 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 ஒரு மனதோடு கூடிய கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தைக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வது மட்டுமல்ல, நீங்கள் இழந்த யாவையும் இரட்டத்தனையாய் கொடுக்க வல்லவர். அன்றைக்கு இரட்டத்தனையாய் கொடுப்பாரையானால் இன்றைக்கு 100 1000 மடங்காய் அவர் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது இழந்து போன யாவையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்த யாவையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் எதிர்பார்த்த யாவையும் இந்த நிமிஷத்திலேயே நீங்கள் தேவனை துதிக்கிற பொழுது எல்லாவற்றையும் 1000 மடங்காய் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனை துதியுங்கள்,
தேவனை துதித்து அதற்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், முதலாவதாக இந்த அருமையான நல்ல நாளிலே அருமையானவர்களை முதலாவது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டியது, நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று இயேசு சொன்ன பொழுது முதலாவது நாம் துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை விழுந்தது. எரிகிற அக்கினி அச்சூளையிலே சிங்கங்களின் வாய்கள் அடைக்கப்பட்டது. அருமையானவர்களே, யோபு இழந்த யாவையும் இரட்டத்தனை பெற்றுக்கொண்டான். இந்த அருமையான நல்ல நாளிலே அவ்விதமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பாரத்தோடு நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே நாங்களும் அந்த யோபுவை போல எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆரம்பித்திருக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்து விட்டோம். எங்களுக்கு இரட்டித்தனையான நன்மைகளை மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் இழந்த யாவையும் திரும்ப 1000 மடங்காய் கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கட்டுகள் அறுபடட்டும், கண்ணிகள் தெரிபடட்டும், சமாதான கேடுகள் ஆண்டவரே நீங்கி போகட்டும். எல்லாபத்துக்கு மேலான தெய்வ சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் சுகமும் உண்டாகட்டும். எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்படட்டும். எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, புருஷனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, ஆண்டவரே தொழிலுக்கு எதிராக, படிப்புக்கு எதிராக, எதிர்நோக்கி இருக்கிற பொருளாதார காரியங்களுக்கு எதிரடையாக பல விதங்களிலே காணப்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு இந்த நிமிஷத்திலேயே துதியினால் தேவனுடைய மகிமையை காண நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது துதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், இப்பொழுது துதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய துதியின் ஆவி இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுடைய வல்லமை பெருகும், கிருபை பெருகும் என்று சொன்னீரே. அந்த கிருபையும் வல்லமையும் பெருகுவதாக. ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப உதவிகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பிரதர் எஸ் ஜெபஸ்டின், நம்பர் 376 பாரதியார் ரோடு, காரைக்கால், 609 602 பாண்டிச்சேரி ஸ்டேட், தென்னிந்தியா. மொபைல் நம்பர் 9438752298. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபத்துக்குரிய காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இன்னும் அடுத்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபத்துக்குரிய காரியங்களை பார்த்து ஜெபத்தில் நாம் இன்னும் விருத்தி அடைவோம். ஜெபத்தின் மேன்மையினால் நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.